ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் என் பையன் ஃபோன் பண்ணிட்டான். 7 மணிக்கு அவன் வந்திருக்கான். வந்தா விட்டுட்டு போயிட்டேன்னான்னு அவன் டென்ஷன் ஆயிட்டான். என்ன என்னப்பா நீ பாட்டுக்கு போயிட்ட? நான் வந்தோனே தானே போவ. இல்ல தம்பி, ஒரு கதை சொல்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். இன்னும் உனக்கு கதைன்னு அழுதுகிட்டு இருக்கிறோம். அம்மா விட உனக்கு அப்படின்னு அழுகுறான் அவன். சரி, சரி ஓகேடா தம்பி நான் வந்துடுறேன்னு. இப்போ வர வேணாம் நான் பார்த்துக்கிறேன். நீ காலையில வான்ட்டான். அதுக்கப்புறம் போயிட்டோம். அதுக்கப்புறம் 1 வாரம் தான் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. இறக்கறதுக்கு முன்னாடி அங்க தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து இறந்து தான் தூக்கிட்டு போணுங்கும்போது, நான் வந்து 2 நாள் முன்னாடியே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல சண்டை போட்டு தெரிஞ்ச டாக்டர வச்சு டிஸ்சார்ஜ் பண்ண விட மாட்றாங்க. பாடிய தூக்கிட்டு போற மாரி கண்டிஷன். நான் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன்னு வந்து சிலிண்டர்லாம் கொண்டு வந்து வீட்ல வச்சு 2 நாள் அவங்க அந்த இதுல தான் சுவாசம். 3ஆம் நாளே இறந்துட்டாங்க. அப்ப இந்த தகவல் அந்த மெயின் ப்ரொடியூசருக்கு, கோ ப்ரொடியூசர்லாம் தகவல் போனோம்னா, அவங்களுக்குள்ள என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, ராஜகோபால் ஒய்ஃப் திடீர்னு இறந்துட்டாங்க. இப்ப நம்ம 2, 3 மாசம் கழிச்சு பண்ணலாம்னு இருக்கோம். அவருக்கு அதுவரைக்கும் மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகணும். அதனால நம்ம 3 மாசம் முன்னாடி ஆரம்பிக்கிறத இப்ப ஆரம்பிச்சிடலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு மைண்ட் இது வந்து நான் என்ன நினைக்கிறேன், என் ஒய்ஃபோட ஆசீர்வாதம் தான். அதுக்கப்புறம் அவங்களா பிளான் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு, ஓகே சார் பண்ணலாம்னு சொல்லி ஆஃபீஸ் பாருங்கன்னு சொல்லி கேகே நகர்ல ஒரு ஆஃபீஸ் பார்த்து வந்தாங்க. நல்லபடியா ஆரம்பிச்சோம். நல்லபடியா இப்போ கடவுள் அருளால என் மனைவி ஆசீர்வாதத்தால படத்த நல்லபடியா முடிச்சுட்டோம்.